அன்பான ஜாய் எஃப்எம் நேயர்களே, உங்களை ஜாய் எஃப்எம் மூலம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே ஜாய் எஃப்எம் சார்பில் வாழ்த்துகிறோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நம்புகிறோம். Tadim tadim tatakadin din tatin tatin tandrigatatin tatakadim tatim takadin ta துணை
அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்வே. கர்த்தர் நீர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. ஓ அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே. கர்த்தர் நீர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேத்து, இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தினம் தொழுதேத்து. காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகின்றார். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகின்றார். ஆனந்த கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹல்லேலூயா
அல்லேலூயா இயேசு என்னை ரட்சித்தார், புற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் பொங்கி பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா இயேசு என்னை ரட்சித்தார், புற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் பொங்கி பொங்குதே. வறுமையா போதகரே வந்தமிடம் தங்கியிரும், சேருமையா பந்தியினில் சிறியவராம் எங்களுடன். வறுமையா போதகரே வந்தமிடம் தங்கியிரும். விந்தை கிறிஸ்தே சுராஜா, உந்தன் சிலுவை என் மேன்மை, உந்தன் சிலுவை என் மேன்மை. சுந்தரம் மிகும் இந்த பூவில் எந்த மேன்மைகள் எனக்கு இருப்பினும், சுந்தரம் மிகும் இந்த பூவில் எந்த மேன்மைகள் எனக்கு இருப்பினும். விந்தை கிறிஸ்தே சுராஜா, உந்தன் சிலுவை என் மேன்மை, உந்தன் சிலுவை என் மேன்மை. துதித்து பாடிட பாத்திரமே, துங்கவன் இயேசுவின் நாமமதே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே. நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே, நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே, நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். தேவ
ஆனந்தமே பரமானந்தமே இயேசு அண்ணலை அண்டினோர்க்கானந்தமே ஆனந்தமே பரமானந்தமே இயேசு அண்ணலை அண்டினோர்க்கானந்தமே இயேசு அண்ணலை அண்டினோர்க்கானந்தமே இந்த காலம் பொல்லாதது உன்னை கர்த்தர் அழைக்கிறார் நீ வாழும் வாழ்க்கைதான் ஒரு வாடகை வீடுதான் இந்த காலம் பொல்லாதது உன்னை கர்த்தர் அழைக்கிறார் பிறந்தார் பிறந்தார் வானவர் புவிமானிட புகழ் பாடிட பிறந்தார் வானவர் புவிமானிட புகழ் பாடிட பிறந்தார் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவேன் இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே போற்றுவோமே போற்றுவோமே எம் தேவரிரை இவ்வேளையிலே நன்றியுடனே போற்றுவோமே போற்றுவோமே எம் தேவரிரை இவ்வேளையிலே நன்றியுடனே போற்றுவோமே மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம் எசுராஜன் நம் சொந்தமாயினார் இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார் ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார் இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார்
ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, தாவீதின் குமாரனுக்கு உன்னதத்தில் ஓசன்னா. ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, தாவீதின் குமாரனுக்கு உன்னதத்தில் ஓசன்னா. தாவீதின் குமாரனுக்கு உன்னதத்தில் ஓசன்னா. सर्वलोगाधिप नमस्कारं, सर्वसिருஷ்டிகனே நமஸ்காரம். தரைக்கடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயவர பிதாவே நமஸ்காரம். தரைக்கடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயவர பிதாவே நமஸ்காரம். தரைக்கடல் உயிர்வான் சகலம் படைத்த தயவர பிதாவே நமஸ்காரம். தரைக்கடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயவர பிதாவே நமஸ்காரம். இயேசுவின் நாமம் எல்லாவற்றிற்கும் மேலான நாமம். இயேசுவின் நாமம் எல்லாவற்றிற்கும் மேலான நாமம். இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம் எல்லாவற்றிற்கும் மேலான நாமம். இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம். துரைத்தனத்திற்கும் அதிகாரத்திற்கும் பேய் பிசாசின் தந்திரத்திற்கும் எல்லாவற்றிற்கும் மேலான நாமம். இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமம் எல்லாவற்றிற்கும் மேலான நாமம். இயேசுவின் நாமம் எல்லாவற்றிற்கும் மேலான நாமம். இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம் எல்லாவற்றிற்கும் மேலான நாமம். இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம். வல்லமைக்கும் கர்த்தத்துவத்திற்கும் இம்மையிலும் மறுமையிலும் எல்லாவற்றிற்கும் மேலான நாமம். இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமம் எல்லாவற்றிற்கும் மேலான நாமம். இயேசுவின் நாமம் எல்லாவற்றிற்கும் மேலான நாமம். இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம் எல்லாவற்றிற்கும் மேலான நாமம். இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம். ஸ்தோத்தரிப்பீர், ஸ்தோத்தரிப்பீர், விசுவாசிப்போர் ஸ்தோத்தரிப்பீர். எல்லாவற்றிற்கும் மேலான நாமம். இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமம் எல்லாவற்றிற்கும் மேலான
எல்லாவற்றிற்கும் மேலான நாமம் இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம். எல்லாவற்றிற்கும் மேலான நாமம் இயேசுவின் நாமம், 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 இயேசுவின் நாமம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே ஜாய் எஃப்எம் சார்பில் வாழ்த்துகிறோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நம்புகிறோம். தேன் தமிழில் பழைய ராகங்களில் பழம்பெரும் கீர்த்தனைகள் பாடப்பெற்றிருக்கின்றன. இந்த கீர்த்தனைகளை கேட்பதே ஒரு தனி அனுபவம். கேட்போமா? கேட்டு ரசிப்போமா? கேட்டு கர்த்தரை தொழுவோமா? வாருங்கள், தொழுவோம். பக்தருடன் பாடுவேன், பக்தருடன் பாடுவேன், பரமசபை மூத்தர் குழாம் கூடுவேன், பக்தருடன் பாடுவேன். அன்பால் அழைக்கும் அருள்நாதன் மார்பினை, அன்பால் அழைக்கும் அருள்நாதன் மார்பினை, இன்பம் நுகர்ந்திழை பாருவோர் கூட நான் பக்தருடன் பாடுவேன். இகமும் பரமும் வந்தே இவ்வடியார்க்கு அகமும் ஆண்டவன் நடியே. இகமும் பரமும் வந்தே இவ்வடியார்க்கு அகமும் ஆண்டவன் நடியே. சுகமும் நற்செல்வமும் சூற்றமும் ஊற்றமும், சூற்றமும் ஊற்றமும் இகலில் ஆராய்ச்சகன் இன்ப பொற்பாதம் பக்தருடன் பாடுவேன். தாயிந்தயவுடையாய் கவியனில் செய்யும் கண்ணோடுகையில், தாயிந்தயவுடையாய் கவியனில் செய்யும் கண்ணோடுகையில், பாயோளி பசும் பொன்னி பக்தர் சிந்தாமணி, பக்தர் சிந்தாமணி தூயா திருபாத தரிசனம் தந்தருள் பக்தருடன் பாடுவேன், பரமசபை மூத்தர் குழாம் கூடுவேன், பக்தருடன் பாடுவேன்.
வேதத்தில் சங்கீத புத்தகம் மிகவும் அருமையானது. தாவீது ராஜா தான் ராஜாவாக இருக்கும்போதும் தான் ஆட்டிடையனாக இருக்கும் போதும் கூட கர்த்தரோடு அவன் இணைந்து கர்த்தரோடு அவன் ஒருமித்து பாடிய பாடல்கள் தான் இந்த சங்கீதங்கள். இந்த சங்கீதங்களில் அவன் தேவனை நோக்கி பாடும் பாடல்கள், சங்கீதத்தின் மூலமாக ஏறெடுக்கும் துதிகள், ஜெபங்கள், தீர்க்க தரிசனங்கள், கர்த்தர் அவனுக்கு மறுமொழி கொடுக்கும் பதில்கள் இத்தனையும் அடங்கியுள்ளன. சங்கீதங்கள் மனதுக்கு மிகவும் ஆறுதலானவை. உலகம் முழுவதும் பிரசித்தி பெற்றவை இந்த சங்கீதங்கள். கர்த்தாவே, உம்மை நம்பி இருக்கிறேன். நான் ஒரு காலம் வெட்கமடையாதபடி செய்யும். உமது நீதி நிமித்தம் என்னை விடுவியும். உமது செவியை எனக்கு சாய்த்து சீக்கிரமாய் என்னை தப்புவியும். நீர் எனக்கு பலத்த துருகமும் எனக்கு அடைக்கலமான அரணுமாயிரும். என் கண்மலையும் என் கோட்டையும் நீரே. உமது நாமத்தின் நிமித்தம் எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தி அருளும். அவர்கள் எனக்கு மறைவாய் வைத்த வலைக்கு என்னை நீங்களாக்கிவிடும். தேவரீரே எனக்கு அரண். உமது கையில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். சத்திய பரனாகிய கர்த்தாவே, நீர் என்னை மீட்டுக் கொண்டீர். வீண் மாயைகளை பற்றி கொள்கிறவர்களை நான் வெறுத்து கர்த்தரையே நம்பியிருக்கிறேன். உமது கிருபையிலே களி கூர்ந்து மகிழுவேன். நீர் என் உபத்திரவத்தை பார்த்து என் ஆத்தும வியாகுலங்களை அறிந்திருக்கிறீர். சத்துருவின் கையில் என்னை நீர் ஒப்புக்கொடாமல் என் பாதங்களை விசாலத்திலே நிறுத்தினீர். எனக்கு இரங்கும் கர்த்தாவே, நான் நெருக்கப்படுகிறேன். துக்கத்தினால் என் கண்ணும் என் ஆத்துமாவும் என் வயிறும் கூட கருகி போயிற்று. என் பிராணன் சஞ்சலத்தினாலும் என் வருஷங்கள் தவிப்பினாலும் கழிந்து போயிற்று. என் அக்கிரமத்தினாலே என் பெலன் குறைந்து என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. என் சத்துருக்களாகிய யாவர் நிமித்தமும் நான் என் அயலாருக்கு நிந்தையும் எனக்கு அறிமுகமானவர்களுக்கு அருக்களிப்புமானேன். வீதியிலே என்னை கண்டவர்கள் எனக்கு விலகிய ஓடிப்போனார்கள். செத்தவனைப் போல எல்லாராலும் முழுவதும் மறக்கப்பட்டேன். உடைந்த பாத்திரத்தைப் போலானேன். அநேகர் சொல்லும் அவதூறை கேட்டேன். எனக்கு விரோதமாக அவர்கள் ஏகமாய் ஆலோசனை பண்ணுகிறதினால் திகில் என்னை சூழ்ந்து கொண்டது. என் பிராணனை வாங்க தேடுகிறார்கள். நானோ கர்த்தாவே, உம்மை நம்பியிருக்கிறேன். நீரே என் தேவன் என்று சொன்னேன். என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது. என் சத்துருக்களின் கைக்கும் என்னை துன்பப்படுத்துகிறவர்களின் கைக்கும் என்னை தப்புவியும். நீர் உமது முகத்தை உமது ஊழியக்காரன் மேல் பிரகாசிக்க பண்ணி உமது கிருபையினாலே என்னை ரட்சியும். கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன். நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். துன்மார்க்கர் வெட்கப்பட்டு பாதாளத்தில் மௌனமாயிருக்கட்டும். நீதிமானுக்கு விரோதமாய் பெருமையோடும் இகழ்ச்சியோடும் கடினமாய் பேசுகிற பொய்யுதடுகள் கட்டப்பட்டு போவதாக. உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதாயிருக்கிறது. மனுஷருடைய அகங்காரத்துக்கு அவர்களை உமது சமூகத்தின் மறைவிலே மறைத்து நாவுகளின் சண்டைக்கு அவர்களை விலக்கி உமது கூடாரத்திலே ஒளித்து வைத்து காப்பாற்றுகிறீர். கர்த்தர் அரணான நகரத்தில் எனக்கு தமது கிருபையை அதிசயமாய் விளங்க பண்ணினபடியால் அவருக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய கண்களுக்கு முன்பாக இராதபடிக்கு வெட்டுண்டேன் என்று நான் என் மனக்கலக்கத்திலே சொன்னேன். ஆனாலும் நான் உம்மை நோக்கி கூப்பிட்ட போது என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டீர். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, நீங்கள் எல்லாரும் அவரில் அன்பு கூறுங்கள். உண்மையானவனை கர்த்தர் தற்காத்து இடும்பு செய்கிறவனுக்கு பூரணமாய் பதிலளிப்பார். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் திடமனதாயிருங்கள். அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். இயேசுவையே துதி செய், நீ மனமே இயேசுவையே துதி செய். கிறிஸ்தேசுவையே துதி செய், நீ மனமே இயேசுவையே துதி செய்.
ಮಾಸಣುಗಾದ ಪರಾಪರ ವಸ್ತು ನೇಸಕುಮಾರನ್ನಯ್ಯಾನ ಕಿರಿಸ್ತು ಮಾಸಣುಗಾದ ಪರಾಪರ ವಸ್ತು ನೇಸಕುಮಾರನ್ನಯ್ಯಾನ ಕಿರಿಸ್ತು ಯೇಸುவையே துதிசை நீ மனமே இயேசுவையே துதிசை கிறிஸ்தேசுவையே துதிசை நீ மனமே இயேசுவையே துதிசை அந்தரவாந்தரை உந்தரு தந்தன் சுந்தர மிகுந்த சவுந்தர நந்தன் அந்தரவாந்தரை உந்தரு தந்தன் சுந்தர மிகுந்த சவுந்தர நந்தன் எண்ணின காரியம் யாவும் முகிக்க மண்ணிலும் விண்ணிலும் வாழ்ந்து சுகிக்க எண்ணின காரியம் யாவும் முகிக்க மண்ணிலும் விண்ணிலும் வாழ்ந்து சுகிக்க இயேசுவையே துதிசை நீ மனமே இயேசுவையே துதிசை கிறிஸ்தேசுவையே துதிசை நீ மனமே இயேசுவையே துதிசை
கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நமது இரட்சகரும் கர்த்தரும் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையில்லா நாமத்தில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நான் யாத்ராகமத்தை வாசித்துக் கொண்டிருக்கும் போது திரும்ப திரும்ப என் மனதில் 2 வசன பகுதிகள் ரீங்காரமிட்டுக் கொண்டிருந்தன. அவருடைய நாமம் என்ன என்று இஸ்ரவேல் புத்திரர்கள் கேட்டால் என்ன சொல்லுவேன் என்று மோசே ஆண்டவரிடம் கேட்டான். அவர் யார்? நான் கர்த்தரை அறியேன் என்று பார்வோன் மோசேயிடம் சொன்னான். மேலும் மத்தேயு 16:15 இயேசுவானவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்கிறீர்கள் என்று தமது சீஷரிடம் கேட்கிறார். நான் மறுபடியும் இந்த காரியங்களை அசை போடும் போது நினைத்தேன், அவர் நாமம் என்ன என்று வேதத்தை ஆராய்ந்து பார்க்கலாமே. மேலும் அவர் யார் என்று பார்வோன் கேட்கலாம். ஆனால் அவர் இப்படிப்பட்டவர் என்று பதில் சொல்ல என்னால் முடியுமா? அவர் எப்படிப்பட்டவர் என்று எனக்கு தெரியுமா? வேதம் அவரை எப்படிப்பட்டவர் என்று உரைக்கிறது என்ற கண்ணோட்டத்தில் வேதத்தை படிக்க ஆரம்பித்தேன். அப்பப்பா, வேதம் அவரை எவ்வாறெல்லாம் சித்தரித்திருக்கிறது என்று படிக்க படிக்க நினைக்க உள்ளம் பரவசத்தால் பொங்கியது. அவர் நம் சிருஷ்டிகர், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவரான திரியேக தேவனாக இருக்கிறார். சர்வ லோக சிருஷ்டிகர், கிருபையுள்ளவர், சகலத்தை ஆளுகிறவர், சகலத்தை அறிந்தவர், சர்வ வியாபகர், சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானர், இரக்கமுள்ளவர், நல்லவர், வல்லவர், காப்பவர், ஆசீர்வதிப்பவர், தப்புவிப்பவர், அடைக்கலமானவர், அடுக்கிக் கொண்டே போகலாமே. விசேஷமாக யோபு, வெளிப்படுத்திய விசேஷம் ஆகிய புத்தகங்களை படித்திருக்கிறோமா? வேத விற்பன்னர்கள், பண்டிதர்கள் படித்திருக்கலாம். ஆனால் சாதாரண விசுவாசிகள் படிப்பதே இல்லை. அநேகம் பேர் படிப்பதில்லை. ஏனென்றால் யோபு ஒரே சோதனை, அழுகை, புலம்பை, கஷ்டம், நஷ்டம் என்று மூடி வைத்து விடுவோம். நானும் படிக்கத்தான் இல்லை. அதன் பக்கத்தில் இருக்கும் சங்கீத புத்தகம், ஆஹா, உள்ளத்துக்கு மிக ஆறுதல், என் ஆத்மாவை தேற்றும் புத்தகம் என்று அதிகமாக படிப்போம். அது போலத்தான் வெளிப்படுத்துதலும். முழுவதும் தீர்க்க தரிசனங்கள் ஒன்றும் புரியாதென்று வாசிப்பதே இல்லை. ஆனால் யோபின் புத்தகத்தை ஒருமுறை படிக்க ஆரம்பித்தேன். ஆஹா, பல அரிய சிருஷ்டிப்பின் ரகசியங்களை அறிந்து கொண்டேன். நம் தேவனை சிருஷ்டி கர்த்தராக கண்டேன். அவரது வல்லமையின் இடிமுழக்கங்களை அழிந்து கொள்ள எத்தனித்தேன். அது போலவேதான் வெளிப்படுத்துதலும். அதில் இயேசு கிறிஸ்துவை அவரது சர்வ மகிமையில் மகிமையின் ராஜாவாக கண்டேன். பரவசப்பட்டேன். கர்த்தாதி கர்த்தாவாக, ராஜாதி ராஜாவாக அவரை கண்டு கொண்டேன். ஆண்டவர் சொன்னார், இதை தொகுத்து வெளியிடு. நான் யார் என்று என் பிள்ளைகள் அறிந்து கொள்ளட்டும். என் பேர் பிரஸ்தாபம் என்ன, அதன் மகிமை என்ன, அதனால் வரும் ஆசீர்வாதம் என்ன என்று. அதன் விளைவுதான் இந்த தொகுப்பு. நான் தான் என்றவர், இருக்கிறவராக இருக்கிறேன் என்றவர் எவ்வாறு இருக்கிறார், எப்படிப்பட்டவராக இருக்கிறார், எவ்வாறு தன்னை வெளிப்படுத்துகிறார், எவ்வாறான குணாதிசயங்களை கொண்டிருக்கிறார் என்பதை இந்த தொகுப்பு சித்தரிக்கிறது. அவரது நாமத்தில் அவரது பிரசன்னம் இருக்கிறது. அவரது நாமம் அவரது குணாதிசயங்களை வெளிப்படுத்துகிறது. அவரது நாமம் அவரது மகிமையை வெளிப்படுத்துகிறது. அவரது நாமம் அவரது வல்லமையை வெளிப்படுத்துகிறது. அவரது நாமம் அவரது அதிகாரத்தை வெளிப்படுத்துகிறது. மட்டுமல்ல, அவரது நாமத்தை அறிந்திருக்கிறவர்களுக்கும் தியானிக்கிறவர்களுக்கும் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறார். ஆம் பிரியமானவர்களே, இதை படிக்கின்ற போதே ஒரு பிரமிப்பு உங்களை ஆட்கொள்ளட்டும். நாம் வணங்கும் ஆண்டவர் எவ்வளவு மகிமையானவர், அவர் கிரியைகள் எவ்வளவு மகத்துவமானவைகள், அவர் எவ்வளவு நல்லவர், எத்துணை வல்லவர் என்ற ஒரு பயபக்தி உங்களை ஆட்கொள்ளட்டும். ஆசீர்வாதம் பொங்கி பிரவாகிக்கட்டும். கேளுங்கள், ஒரு மகிமை உங்களை மூடிக்கொள்ளும். கேளுங்கள், பக்தி பரவசம் உங்களை ஆட்கொள்ளும். கேளுங்கள், உள்ளம் துதியால் நிறையும். கேளுங்கள், ஆராதனையும் துதியும் பிரவாகித்து ஓடட்டும். கேளுங்கள், ஆசீர்வாதம் பொங்கி வழியட்டும். ஆமென், ஹல்லேலூயா. பால்களை முறிக்கிறார், அவருக்கே ஸ்தோத்திரம். அவர் கட்டளையிட பெருங்காற்று எழும்பி சமுத்திரத்தின் அலைகளை கொந்தளிக்க பண்ணும், அவருக்கே ஸ்தோத்திரம். கொந்தளிப்பை அமர்த்துகிறவரே, உமக்கே ஸ்தோத்திரம். அதன் அலைகள் அடங்குகிறது, உமக்கே மகிமை. அவர் ஆறுகளை அவாந்தர வழியாகவும் நீரூற்றுகளை வறண்ட ஸ்தலமாகவும் மாற்றுகிறார், அவருக்கே ஸ்தோத்திரம்.
குடிகளுடைய பொல்லாப்பு நிமித்தம் செழிப்பான தேசத்தை உபர்நிலமாக்குகிறாரே, அவருக்கே ஸ்தோத்திரம். அவர் அவாந்தர வெளியை தண்ணீர் தடாகமாக மாற்றுகிறார், அவருக்கே ஸ்தோத்திரம். வறண்ட நிறத்தை நீருற்றடாக மாற்றுகிறார், அவருக்கே மகிமை. பசித்தவர்களை அங்கே குடியேற பண்ணுகிறாரே, அவருக்கே ஸ்தோத்திரம். எளியவனையோ சிறுமை நின்று எடுத்து உயர்ந்த அடைக்கலத்திலே வைத்து அவன் வம்சங்களை அண்டையை போல் ஆக்குகிறவரே, உமக்கே ஸ்தோத்திரம். சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறவரே, உமக்கே மகிமை. எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறவரே, உமக்கே ஸ்தோத்திரம். கண்மலையை தண்ணீர் தடாகமாக மாற்றுகிறவரே, உம்மை போற்றுகிறோம். கற்பாறையை நீருற்றுகளாக மாற்றுகிறவரே, உம்மை போற்றுகிறோம். எகிப்திலே மனுஷருடைய தலைப்பிள்ளைகளையும் மிருகத்தின் தலையீற்றுகளையும் அடித்தவரே, உமக்கு ஸ்தோத்திரம். பார்வோன் மேலும் அவனுடைய எல்லா ஊழியக்காரர் மேலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் அனுப்பியவரே, உம்மை துதிக்கிறோம். எகிப்தருடைய தலைச்சன்களை சங்கரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர்கள் நடுவிலிருந்து இஸ்ரவேலை புறப்படின பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் அதை செய்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அதன் நடுவிலே இஸ்ரவேலரை கடந்து போக பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பார்வோனையும் அவன் சேனைகளையும் சிவந்த சமுத்திரத்திலே கவிழ்த்து போட்டவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பெரிய ராஜாக்களை சங்கரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பிரபலமான ராஜாக்களை அழித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. துன்மார்க்கரின் வழியை கவிழ்த்து போடுகிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் சதா காலங்களிலும் அரசாளுகிறார். சியோனே, உன் தேவன் தலைமுறை தலைமுறையாகவும் ராஜரீகம் பண்ணுகிறார். அல்லேலூயா, அவருக்கே ஸ்தோத்திரம். நம்முடைய ஆண்டவர் பெரியவரும் மகாபலம் உள்ளவுமாயிருக்கிறாரே, அவருக்கே ஸ்தோத்திரம். பலத்தில் பராக்கிரம் உள்ளவரே, உம்மை துதிக்கிறோம். பர்வதங்களை சடுதியாய் பேர்க்கிறவரே, உம்மை துதிக்கிறோம். பூமியின் தூண்கள் அதிரத்தக்கதாய் அதை அதன் ஸ்தானத்திலிருந்து அசைய பண்ணுகிறவரே, உம்மை துதிக்கிறோம். சூரியனுக்கு கட்டளையிட அது உதிக்காதிருக்கும். அல்லேலூயா, அவருக்கே ஸ்தோத்திரம். நட்சத்திரங்களை மறைத்து போடுகிறவரே, உம்மை துதிக்கிறோம். தம்முடைய வல்லமையிலே உயர்ந்திருக்கிறவரே, உமக்கே மகிமை. சத்தமாய் முழங்கி தம்முடைய மகத்துவத்தின் சத்தத்தை குமுறப் பண்ணுகிறவரே, உம்மை போற்றுகிறோம். வல்லமையுள்ள தேவனே, உம்மை போற்றுகிறோம். கர்த்தர் மகத்துவமானவர், உம்மை போற்றுகிறோம். தமது சத்தத்தை கேட்க பண்ணி உக்கிர கோபத்தினாலும் பட்சிக்கிற அக்கினி ஜுவாலையினாலும் இடி பெருவெள்ளம் கல்மழையினாலும் தமது புயத்தின் வல்லமையை காண்பிக்கிறவரே, உமக்கே ஸ்தோத்திரம். சமுத்திரத்திலே வழியையும் வலிய தண்ணீர்களிலே பாதையையும் உண்டாக்கி ரதங்களையும் குதிரைகளையும் இராணுவங்களையும் பராக்கிரமசாலிகளையும் புறப்பட பண்ணி அவைகள் எழுந்திராதபடிக்கு ஒருமித்து விழுந்து கிடக்கவும் ஒரு திரி அணைகிறது போல அவைகளை அணைந்து போகவும் பண்ணுகிற கர்த்தரே, உம்முடைய வல்லமை எத்துடையது. உமக்கே ஸ்தோத்திரம். ஆழத்தை நோக்கி வற்றிப்போ என்றும் உன் நதிகளை வெட்டாந்திரியாக்குவேன் என்றும் சொல்லுகிறவரே, உம்மை துதிக்கிறோம். கோரேசை குறித்து அவன் என் மேய்ப்பன், அவன் எருசலேமை நோக்கி நீ கட்டப்படு என்றும் தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திபாரப்படு என்றும் சொல்லி எனக்கு பிரியமானதெல்லாம் நிறைவேற்றுவான் என்று சொல்லுகிறவரே, உம்மை துதிக்கிறோம். உராய்ஞ்சுகிற ஒரு பட்சியை கிழக்கில் இருந்தும் என் ஆலோசனை நிறைவேற்றும் மனுஷனை தூர தேசத்திலிருந்தும் வரவழைக்கிறவரே, உமக்கே ஸ்தோத்திரம். அதை சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன், அதை திட்டம் பண்ணினேன், அதை செய்து முடிப்பேன் என்றவரே, உமக்கே மகிமை. யாக்கோபின் வல்லவரே, உம்மை துதிக்கிறோம். பெற பண்ணுகிறவரே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம். பெறச் செய்கிறவரே, உம்மை தொழுகிறோம். பிரசவிக்க பண்ணுகிறவரே, உம்மை போற்றுகிறோம். பிரசவத்தை தடுக்காதவரே, உம்மை போற்றுகிறோம். பயங்கரமான பராக்கிரமசாலியே, உம்மை பணிகிறோம். திரளான தண்ணீர் குவியலாகிய சமுத்திரத்துக்குள் உமது குதிரைகளோட நடந்து போனீரே, உமக்கே ஸ்தோத்திரம். செயலிலே வல்லவருமாயிருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். ராஜாவின் இருதயம் கர்த்தரின் கையில் நீர்க்கால்களைப் போல் இருக்கிறது.
அதை தமது சித்தத்தின்படி அவர் திருப்புகிறாரே, அவருக்கே ஸ்தோத்திரம். துரோகிகளின் வார்த்தைகளையோ அவர் தார்மாகராக்குகிறார், அவருக்கே மகிமை. உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. எல்லாரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினாலே ஆகும். உமக்கே ஸ்தோத்திரம். தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் தம்முடைய ஊழியக்காரரை அக்கினி ஜுவாலைகளாகவும் செய்கிறாரே, உமக்கே ஸ்தோத்திரம். தமக்கு சித்தமான யாவையும் செய்கிறவரே, உமக்கே மகிமை. சாந்த குணமுள்ளவர்களை உயர்த்துகிறவரே, உமக்கே ஸ்தோத்திரம். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் பிரியமாயிருக்கிறவரே, உமக்கே ஸ்தோத்திரம். தமது வார்த்தையை பூமியிலே அனுப்புகிறவரே, உமக்கே ஸ்தோத்திரம். தந்திரக்காரரின் கைகள் காரியத்தை முடிய நடத்தக்கூடாதபடிக்கு அவர்களுடைய உபாயங்களை அபத்தமாக்குகிறவரே, உம்மை துதிக்கிறோம். ஞானிகளை அவருடைய தந்திரத்திலே பிடிக்கிறவரே, உமக்கே மகிமை. எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தரே, உமக்கே மகிமை. ஊழியக்காரரின் வார்த்தையை நிலைப்படுத்தி என் ஸ்தானாதிபதிகளின் ஆலோசனை நிறைவேற்றுகிறவரே, உமக்கே ஸ்தோத்திரம். சமாதானத்தை படைத்து தீங்கையும் உண்டாக்குகிறவரே, உமக்கே ஸ்தோத்திரம். என் ஆலோசனை நிலை நிற்கும், எனக்கு சித்தமானவெல்லாம் செய்வேன் என்கிறவரே, உமக்கே ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தை அக்னியை போலையும் கண்மலையை நொறுக்கும் சம்மட்டியை போலும் இருக்கிறது அல்லவா, உமக்கே ஸ்தோத்திரம். காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவரே, உமக்கே ஸ்தோத்திரம். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவரே, உமக்கே மகிமை. ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவரே, உமக்கே ஸ்தோத்திரம். ஆழமும் மறைப்பொருளுமானதுவை வெளிப்படுத்துகிறவரே, உமக்கே மகிமை. இருளில் இருக்கிறதை அவர் அறிவார், அவருக்கே ஸ்தோத்திரம். தடைகளை நீக்கி போடுகிறவரே, உமக்கே ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனே, உமக்கே மகிமை. கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள்ளோடி சுகமாயிருப்பான், அவருக்கே ஸ்தோத்திரம். ராஜாவின் இருதயம் கர்த்தரின் கையில் நீர்க்கால்களைப் போல் இருக்கிறது, அவருக்கே ஸ்தோத்திரம். வானத்துக்கு ஏறி இறங்கினவரே, உமக்கே மகிமை. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர், உமக்கே ஸ்தோத்திரம். சமாதான பிரபுவே, உம்மை துதிக்கிறோம். தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிக்கிறவரே, உமக்கே ஸ்தோத்திரம். சமாதான பிரபுவே, உமக்கே மகிமை. என் எல்லைகளை சமாதானம் உள்ளவர்களாக்கி உசிதமான கோதுமையினால் என்னை திருப்தியாக்குகிறவரே, உமக்கே ஸ்தோத்திரம். கிறிஸ்துவின்
நித்திய சந்தோஷம் அடைய கேளுங்கள் உங்கள் ஜாய் எஃப்எம். அம்பரமே